ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்றைக்கி விஷு ஓணம் ஸ்பெஷல் ரெசிபியான ஓலன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 1/4 கப்பு காராமணி எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அப்புறமா இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. மூழ்கிற அளவு தண்ணி வச்சு உப்பும் சேர்த்து இதை நம்ம வேக வச்சிடலாம். 2 விசில் வர்ற வரைக்கும் வேக வைக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். இப்போது விசில் வந்துடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆவியெல்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. அடுத்ததாக ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் வெள்ளை பூசணி 1 கப்பு எடுத்துக்கோங்க. அப்புறமா மஞ்சள் பூசணியும் 1 கப்பு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 கீரை சேர்த்துக்கோங்க. அப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா 2ஆம் தேங்காய் பால் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதை வேக விட்டுறலாம். ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லாவே வெந்திருக்கு. அடுத்ததாக 1/2 கப்பு 1ஆம் பாலும் எடுத்து வச்சுக்கணும். நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய காராமணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஓலன் ரெசிபி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. கடைசியாக 1/2 கப்பு 1ஆம் தேங்காய் பாலே சேர்த்துக்கலாம். 1ஆம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மேலே சேர்த்துக்கோங்க. இந்த ஓலன் ரெசிப்பியில் நம்ம வேறு எந்த மசாலா பொருட்களும் சேர்க்கலை. காரமும் பெருசாக இருக்காது. இந்த வயிற்றில் புண்ணெல்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி தேங்காய் பாலில் செய்து சாப்பிடலாம். பச்சை மிளகாவை கம்மி பண்ணிவிட்டு செய்து சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.